ஆஸ்தாம் தே குணராசிவத் குணபரிவாஹாத்மனாம் ஜன்மனாம் சங்க்யா பௌம நிகேதனேஷ்வபி குட்டீகுஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சः சர்வசகிஷ்ணுः அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதிஹி பிரீணீஷே ஹிருதயாளுபிஸ்தவ ததः ஷீலாத் ஜடீபூயதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன் அர்ச்சாவதாரங்களின் பெருமையை பற்றி பாடியது. பகவான் வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு எந்த குறைகளோ தேவைகளோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்மை போன்ற சாதாரண மக்களின் உஜ்ஜீவனத்துக்காக கண்ணனாகவும் ராமனாகவும் வராகனாகவும் பிறக்கிறார் என்பதே மிக ஆச்சரியமான செய்தி. பகவான் பிறக்கவே தேவையில்லாதவர். இந்த தாழ்ந்த சம்சாரத்தில் அழுக்கான ஒரு இடத்தில் தோஷமுடைய ஒரு ஊரிலே பகவான் பிறக்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. அதுவும் யாரோ பெரியவர்களுக்காக மட்டுமா பிறக்கிறார்? ஒரு இந்திரன் கேட்டான் என்பதற்காக அவதாரங்களை எடுக்கிறார். ஒரு சாதாரண யானை அழைத்ததற்காக ஓடோடி வந்து ரட்சித்தார். அப்போ உயர்ந்தவர்களுக்காகவும் வருவதில்லை, சாதாரணப்பட்டவர்களுக்கு கூட வருகிறார். இவ்வளவு எளிமையை பகவான் அவதாரங்களில் காட்டுகிறபடியால் அதை பார்த்தே பெரியோர்களெல்லாம் விக்கித்து போகிறார்கள். ஆனால் அந்த விபவாவதாரத்தை விட பல மடங்கு கருணையிலே உயர்ந்தவர்தான் அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய பெருமான். நம்முடைய கோவில்களிலே விக்கிரக வடிவத்தில் காட்சி கொடுக்கும் பெருமானுக்கு இதைவிட விபவாவதாரங்களை விட கருணை அதிகம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மை எதிர்பார்த்து அவர் இருக்கிறார். விபவாவதாரங்களில் உலகமே ராமனை எதிர்பார்த்திருந்தது, உலகமே கண்ணனை அண்டி வாழ்ந்தது. ஆனால் அர்ச்சாவதாரத்தில் அப்படி கிடையாது. சர்வ சகிஷ்ணுகு, நாம என்னென்ன அர்ச்சனைகள் பூஜைகளை செய்கிறோமோ ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்றைக்கு நான் அரை மணி நேரம் கோவில்களிலாவது ஒரு கிரமம் உண்டு. ஒரு திருமஞ்சனம்னா 1.5 மணி நேரம், இத்தனை கலசங்கள், இத்தனை மந்திரங்கள், இதையெல்லாம் ஆகமத்தின்படி செய்ய வேண்டும் என்று சில நெறிமுறைகள் உண்டு. அப்ப விபவாவதாரத்தை விட அர்ச்சாவதாரத்துக்கு பெருமை. நாம என்ன பிரசாதம் சமர்ப்பிக்கிறோமோ பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் என்ன அலங்காரத்தை ஆசைப்படுகிறேனோ பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் என்ன இன்னைக்கு அவரிடத்தில் பிரசாதத்தையோ அல்லது ஒரு உற்சவம் வாகனத்தையோ ஆசைப்படுகிறேனோ அந்த வாகனத்தில் பகவான் காட்சி கொடுக்கிறார். இது அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கும் பெருமை. அதைவிட உயர்வுன்னு பார்த்தால் நம்முடைய இல்லங்களில் பகவான் சாலக்கிராம வடிவத்தில் இருக்கிறாரே, அந்த பெருமானுக்கு இருக்கக்கூடிய கருணை, அவருக்கு இருக்கக்கூடிய சௌசீல்யம் வேறு எந்த நிலைக்குமே சொல்ல முடியாது. நமக்கு சட்டென்று ஒரு சாலக்கிராம பெருமாளை பார்த்தால் இது கடவுள், இது பரமபுருஷனான சர்வேஸ்வரனான பரமாத்மா நாராயணன் என்கிற எண்ணம் வருவதே கஷ்டம். ஏன்னா கோவிலுக்கு போனாலாவது அழகா மூக்கு மொழியுமா ஒரு பெருமாள் இருக்கார், சங்க சக்கரனுக்கு பிடிச்சிட்டு இருக்கார், கதையெல்லாம் இருக்கு, பார்த்தாலே பலசாலியாக தோன்றுகிறார். இல்லை சின்ன குழந்தையாட்டம் அழகா இருக்கார், அவரிடத்துல ஒரு ஈர்ப்பு வந்துவிடும். வெறும் சாலக்கிராம திருமேனி இப்படி எத்தனை தடவைனாலும் திருப்பி பாருங்கோ, அதில் ஒரு கண்ணு மூக்கு வாய் கை காலு ஒன்றும் கண்ணுக்கு தெரிய போகிறதில்லை. அது என்ன பெருமாள் சுவாமி மொத்தமாக அப்படி பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கார், இது கடவுளா, இதுதான் பரம்பொருளா என்கிற சந்தேகமே நமக்கு வந்துவிடும். ஆழ்வார் அதனால தான் தெளிவுபடுத்தினார். அவன் இவனென்னு கூழேன்மேன் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. நீங்க சந்தேகப்படாதீங்கோ, அந்த வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளா இந்த கல்லில் இருக்க போறார். இத்தினூண்டு கல்லு. நான் தான் சாலக்கிராமத்துக்கு போனேன், முக்திநாத்துக்கு போனேன், நானே கண்டகியில நீராடினேன், இதோ கையை விட்டு எடுத்தேன், சாலக்கிராம பெருமாள் கையில கிடைச்சார். இவரா பரம்பொருள்? வைகுந்தநாதன் ரொம்ப உயர்ந்தவர். இவர் ஏதோ சுமாரான பெருமாள் நினைக்க வேண்டாம், குழப்பமே வேண்டாம். நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. பகவான் பக்தர்கள் ஆசைப்பட்ட வடிவத்தை எடுத்துக்கொண்டு காட்சி கொடுக்கிறார். அதனால சாலக்கிராம மூர்த்தியும் பகவானுடைய வடிவம்தான். அவருக்கு இருக்கிற பொறுமை. நாம எத்தனை கஷ்டங்களை பண்றோம், அவரை சட்டுன்னு கீழே போட்டுடுவோம். திருவாராதனம் பண்ண தெரியாம இருக்கிறச்சே அவருக்கு சட சட சடன்னு தலையில தண்ணியை கொட்டினோம்னால் ஒரு குழந்தைய பார்த்து எப்படி குளிப்பாட்டுவோமோ உபச்சரிப்போமோ அதை போல சாலக்கிராம மூர்த்திக்கு ஆராதனம் பண்ணணுமா. ஒரு ராஜாவிடத்தில் எப்படி பயந்து கொண்டு செய்வோமோ அதை போல பகவானுக்கு ஆராதனம் செய்ய வேண்டுமாம். நாம் எப்படி பண்றோம்? பெருமானை தூக்கி ஒரு வேதிகையில வச்சு தீர்த்தத்தை சங்கத்துல எடுத்து அப்படியே கிடுகிடுன்னு தலையில கொட்டுறோம். நம்ம வீட்டு குழந்தைக்கு என்னைக்கான குளிப்பாட்டி விட்டுருக்கோமா? அதுக்கு மூக்கை பிடிச்சிக்கணும், தலையை தூக்கணும், முகத்தில் படாதபடிக்கு தலையை நினைக்கணும். இவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணுறோம். ஆனால் பகவானிடத்தில் அந்த பிரதிபத்தி அவ்வளவு எளிதில் வருவது கிடையாது. ஒரு போஜனம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறோமோ இல்லையோ, மிஞ்சி போனாலும் எப்படி சுவாமி நைவேத்தியம் பண்ணுறோம்? பிரசாதம் பண்ணியிருக்கேன், பருப்பு பண்ணியிருக்கேன், கரையமது பண்ணியிருக்கேன், கூட்டு பண்ணியிருக்கேன், குழம்பு பண்ணியிருக்கேன், சாற்றமது பண்ணியிருக்கேன், தயிர் இருக்குது, பாயசம் இருக்குது, திருக்கணமது இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் அப்படி இப்படியே பாத்திரத்தோடு கொண்டு வைக்கிறோம்.
பகவானுக்கு அப்படியே நைவேத்தியம் பண்ணுகிறோம், திரும்ப எடுத்துட்டு போய் நாம சாப்பிட்டுறோமோ இல்லையோ. என்னைக்கான நாம இப்படி சாப்பிட்டது உண்டா? நாம சாப்பிடும்போது பருப்பை மட்டும் எடுத்து தனியா வாயில போட்டுண்டு, பிரசாதத்தை மட்டும் வாயில போட்டுண்டு, நெய்யை அப்படியே எடுத்து வாயில போட்டுண்டு, குழம்பையும் வாயில குத்தி என்னைக்கான சாப்பிட்டுருக்கோமா? எல்லாத்தையும் எடுத்து தட்டில் பிசைஞ்சு இலையில பிசைஞ்சு தானே வாயில போட்டுக்கிறோம். ஆனால் பெருமாளுக்கு அப்படியெல்லாம் சமர்ப்பிப்பது கிடையாது. அப்படியே சமைத்ததோடு சமர்ப்பித்து விடுகிறோம். ஆனால் அனைத்தையும் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். அர்ச்சகா சர்வ சகிஷ்ணுஹு, நாம் செய்யக்கூடிய அபச்சாரங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி, இவரை நம்பித்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பெருமாள் இங்கிருந்து இங்கே நகரணும்னா நம்ம எதிர்பார்த்திருக்கார். அவருக்கு இன்னைக்கு குளிக்கணும்னா என்ன எதிர்பார்த்திருக்கார், இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கணும்னா என்ன எதிர்பார்த்து இருக்கிறார். என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் செய்வேன். கோவிலாவது ஒரு ஆகமம் முறை உண்டு. நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்? தினமும் திருவாராதனம் பண்ணுறதே பெரிய அரிய செயலாகிவிட்டது. அவ்வளவெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. சரி, சனி ஞாயிறுகளில் பண்ணலாம். இல்லை அப்படியே ஒரு சிலர் தினமும் செய்தால் கூட வேலைக்கு போகணும்னா 15 நிமிஷம் அவரை எழுப்பி குளிப்பாட்டி விட்டு பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி திரும்ப தூங்க பண்ணிடுறோம். 15 நிமிஷத்தில் இதை பண்ண முடியுமா? ஒரு குழந்தை எழுந்தது ஒரு அரை மணி நேரம் ஆகாதா தெளிந்து குளிக்க போகிறதுக்கு? குளித்த குழந்தைக்கு ஆறினாத்தானே சாப்பாடை கொடுக்க முடியும். சாப்பிட்ட உடனே தூங்க அனுப்புவோமா? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு வேலைக்கு போனோம்னா 15 நிமிஷம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் வேலை கிடையாதா? 3/4 மணி நேரம். என் ஆசைக்கு ஏற்ப எப்படி கைங்கரியம் செய்கிறேனோ பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்படி இவ்வளவு கருணை, இவ்வளவு பொறுமை பகவானுக்கு வந்ததுனால் இருக்கட்டும் இருக்கட்டும், இதையும் பொறுத்து கொள்வோம். இந்த மட்டும் ஒரு ஆராதனம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டதே, அதை பகவான் பெருசா கொண்டாடுகிறாராம். அதுதான் இந்த மூர்த்திக்கு இருக்கக்கூடிய பெருமை. சாலக்கிராமம் ஊரை பற்றி சொல்லணும்னு தான் அடியன் வந்தேன். அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய சாலக்கிராம மூர்த்தி கண்டகி நதி என்பவள் என் வயிற்றில் நீ பிறக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாள். அவளுக்காக இந்த கல்வடிவத்தில் பகவான் இங்கு அவளுடைய வயிற்றிலே பிறக்கிறார். அதற்கோடு இன்னொரு ஒரு அழகான கதையும் இருக்கிறது. இந்த ஊரிலே சாலங்காயனர் என்று ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி கடுமையான தவம் செய்தார். பகவான் அவருக்கு முன்னால் தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாராம். இந்த இடத்தில் நீ எப்போதும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும், உன்னை அனைவரும் எளிமையாக வணங்குவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த ரிஷி பிரார்த்தித்தார். அப்ப பகவான் தெரிவிக்கிறார், சரி நான் ஏற்கனவே இந்த கண்டகியினுடைய வயிற்றில் பிறப்பேன்னு ஒரு வரம் கொடுத்திருக்கேன், இப்ப நீர் வேற கேட்டிருக்கிறீர், அதனால இப்படி செய்வோம்னு சொல்லி தானே ஒரு சால விருட்சம், ஒரு மர வடிவத்தை எடுத்துக்கொண்டாராம். அந்த மரத்திலிருந்து பெருகி பெருகி ஒரு பெரிய காடு போல பகவானே வடிவத்தை எடுத்தாராம். அந்த மரமெல்லாம் அழிந்து போய் திரும்ப பூமிக்குள்ள விழுமோல்லையோ, அது பூமியினால அழுத்தப்படும். விஞ்ஞானத்தின்படி சயின்ஸ் படி பார்த்தாலும் இந்த கரியோ இல்லை ஒரு டைமண்ட் வருது, வைரமோ, இதெல்லாம் எப்படி உண்டாகிறது? என்னைக்கோ இருந்த மரங்கள், இலைத்தழைகள், செடிகள் அதெல்லாம் பூமிக்குள்ள போய் அது அழுத்தப்பட்டு நிறைய ஹீட்டு, நிறைய அழுத்தம், பிரஷர், இது ரெண்டும் சேர அதுதான் டைமண்ட் ஆகுதுங்கிறா, அதுதான் நமக்கு கரி ஆகிறது என்கிறார்கள். அதை போல பகவானுடைய இந்த திருமேனி, சாலக்கிராம திருமேனியும் அப்படி அழுத்தி அழுத்தி உண்டாக்கப்பட்டது. அப்ப பகவானே அந்த ரிஷிக்காக ஒரு மரமாக ஆகி அவரே ஒரு காடாக பெருகி அந்த காடு பூமிக்குள்ளே அழுத்தப்பட்டு அது இந்த சாலக்கிராம கற்களாக வடிவெடுத்துக் கொள்ளுகிறது. அதோடு மட்டும் கிடையாது, அதுக்குள்ள வஜ்ர கீட்டம் ஸ்காந்த புராணத்திலும் பிரம்ம உத்தர புராணத்திலும் சொல்லப்படுகிறது. வஜ்ர கீட்டம்னு ஒரு விதமான பூச்சியா. அந்த பூச்சி தொலை போட்டுக்கொண்டு அந்த கல்லுக்குள்ளே சென்று மெதுவாக அந்த கல்லுக்குள்ள நடந்து வந்து சுத்தி சுத்தி வந்து, இன்னைக்கு நாம சாலக்கிராமத்தில் பலவிதமான வடிவங்களை பார்க்கிறோமே. இப்படி வட்ட வட்டமா செதலா இருக்கிற மாதிரி சில கற்கள் இருக்கும், அதுல ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ள சில விதமான அமைப்புகளோடு இருக்கும். அதை போல அந்த வஜ்ரகீட்டம் என்கிற ஒரு பூச்சி செய்து கொடுக்கிறதாம். அப்படி செய்த கற்கள் அந்த சாலக்கிராம மூர்த்தியைத்தான் எடுத்து நாம் பூஜை செய்கிறோம். 2 விதமான பொருள் உண்டு. கிராவா அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம், சால கிராவா அப்படின்னா இந்த சால மரமே பதிந்து கல்லாக ஆகி இருக்கிறது. அப்ப சால கிராவான்னு இதற்கு ஒரு பெயர் உண்டு. இன்னொன்று சால கிராமம்னு சொன்னால், சால அப்படின்னால் பிரசம்சா, புகழ்ச்சின்னு அர்த்தம், கொண்டாட்டம்னு அர்த்தம். கிராமம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம், புகழ்ச்சி கூட்டம், நிறைய புகழ்ச்சி என்று பொருள் கிடைக்கிறது. அப்ப இந்த திருமேனியை பற்றி நிறைய புகழ்ந்து கொண்டே போகலாமாம். அப்பேற்பட்ட பெருமை இருக்கிறபடியால இந்த சாலக்கிராம மூர்த்திக்கு இவ்வளவு வைபவம் சொல்லப்படுகிறது. பக்தர்களுக்காக பகவான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுடைய கடைசி நிலை
என்றே இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா முதல்ல வைகுந்தத்தில் இருந்தார், அங்கிருந்து பார்க்கடலுக்கு வந்தார், அங்கிருந்து விபவாவதாரங்கள் ராமன் கண்ணனாக பிறந்தார். அதெல்லாம் முடியாதுன்னு கோவில்களில் அர்ச்சாவதாரம் விக்கிரக வடிவத்தில் வந்தார். அது மட்டும் போருமா? விக்கிரகத்துக்கு நான் எங்க ஆராதனை பண்றது? கோவிலுக்கு அதுக்குன்னு அர்ச்சக சுவாமி இருக்கார். நான் எப்படி என் உடலை தூய்மைப்படுத்துவதுனால் அப்ப நான் தினமும் பகவானுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய மூர்த்தியை என் இல்லத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய இல்லமே அவருடைய கோவிலாக மாற வேண்டும். அதை பெருக்கணும், அதை துடைக்கணும், அதுக்கு கோலம் போடணும், அதுக்கு அலங்காரம் பண்ணணும், பகவானுக்காக சமையல் பண்ணணும். நாம என்ன நினைக்கிறோம்? பெருக்கிறது, துடைக்கிறது, கோலம் போடுறதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அழகுக்காக நினைக்கிறோம். அதனால தான் அதுல மரியாதையும் குறைந்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் தெளிக்கணுமா, இதெல்லாம் பெருக்கணும், ஸ்டிக்கர் போட்டு வச்சுடுறேனே, அழகா வண்ண வண்ணமா ஸ்டிக்கர் கிடைக்கிறது, வாங்கி வாசல்ல ஒட்டி வச்சுட்டா கோலம் போட்டதுன்னு ஆயிடுமா? அதை போல என்னைக்கான ஒரு நாள் நமக்கு தலையில பூ சூடிக்கணும்னு சொல்றச்சே நம்ம தாயாரோ தகப்பனாரோ கணவனோ யாராவது இந்த பேப்பர் பூ கிடைக்கிறது பாருங்க, அதை வாங்கி கொடுத்து தலையில வச்சுக்கோன்னு சொன்னா யாரானு ஒத்துப்போமா? அதனால் அன்றன்றுதான் பகவானுக்கு செய்ய வேண்டும். நம்முடைய ஈடுபாடை காட்டுவதற்கான ஒரு வழி இதெல்லாம். அப்ப நமக்காக வீடல்ல, பகவானுடைய கோவில்னு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடம்பு எனக்காக அல்ல, அவனுக்கு கைங்கரியம் செய்து கொள்வதற்காக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சமையல் செய்வது கூட எனக்காக அல்ல, எனக்கு பிடிச்சதை வேணா பண்ணிக்கலாம். எதன்ன புருஷோபவதி ததன்னாஸ் தஸ்ய தேவதாகான்னு உபனிஷத் சொல்றது. இன்னைக்கு புளியோதரை சாப்பிடணும் போல இருந்ததுன்னா தாராளமா பண்ணலாம். ஆனால் அதை பகவானுக்காக செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு தான் செய்ய வேண்டும். அதை பகவானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டுத்தான் உண்ண வேண்டும். இந்த ஒரு பிரசாதம் தினப்படி கிடைக்காதோ இல்லையோ, கோவிலுக்கு போய் எத்தனை பேர் தினமும் பிரசாதம் வாங்கி உண்டு விட போகிறோம். ஆனால் கண்ணன் கீதையில சொல்றார், யஜ்ஞசிஷ்டாசன சந்தகா முச்சந்தே சர்வகில்பிஷைஹி. யாரெல்லாம் உணவை சமையல் செய்துவிட்டு அதை தானே எடுத்து உண்ணுகிறானோ அவன் உணவை உண்ணவில்லை, பாபத்தை எடுத்து உண்ணுகிறான்னு தெரிவிக்கிறார். அப்போ எப்படி சாப்பிடணும்னால் சமையல் செய்ததை முதல்ல பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு தான் பூஜை, ஆராதனம், யஜ்ஞம் என்று பெயர். யஜ்ஞம்னா நெருப்பு வளர்த்து நெய்ய குத்துறது மட்டும் யஜ்ஞம் கிடையாது. நாம தினமும் பகவானுக்கு கண்டருள பண்ணுவது, ஆராதனம் செய்வதே யஜ்ஞம் என்று தான் சொல்லப்படுகிறது. அதனுடைய மிச்சம், பகவான் உண்ட மிச்சம் இருக்கிறதே, அவர் இத்தனைக்கு ஒன்றும் எடுத்துக்கிறதெல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு படி அரிசி சமைச்சேன்னால் அவர் அதில் ஒரு ஆழாக்கு எனக்கு கொடுத்துருன்னு இன்னைக்கான சாப்பிட்டுருக்காரா? சாப்பிட்றதே கிடையாது. பகவானுக்கு கண்டருள பண்ணுவதுன்னு தெரிவிப்பார்களோ இல்லையோ, பகவான் கண்டு அருளுகிறார், கொண்டு அருள்வதே கிடையாது. இன்னும் கொள்ள வேற ஆரம்பிச்சானா நம்ம கொடுக்கவே மாட்டோம். நானே என்னமோ 2 பேருக்கு சமைச்சிருக்கேன், இதில் பாதியை நீர் வேறு எடுத்துட்டீங்கன்னா நான் எங்கே போகிறதுன்னு கொடுக்கவே மாட்டோம். பகவான் பார்த்து அனுகிரகிக்கிறார். அந்த நைவேத்தியத்தை செய்துவிட்டுத்தான் நாம் உண்ண வேண்டும். தினமும் பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வேணும், தினமும் பகவான் உண்ட மிச்சம் வேணும், அவர் பூசிக்கொண்ட சந்தனம் வேண்டும், அவர் கடித்த திருத்துழாய் வேண்டும். இதை எப்படி ஒரு பக்தனுக்கு கொடுப்பதுனால், இந்த சாலக்கிராம வடிவத்தில் நானே இருக்கிறேன், இந்த வடிவத்தில் என்னை வைத்துக்கொண்டு நீ ஆராதனம் செய் என்று பகவான் ஒரு ரிஷிக்கு கொடுத்த வரம், கண்டகி நதிக்கு கொடுத்த வரம், இது அனைத்தையும் சேர்த்து ஒரு கட்டி போட்டுத்தான் இந்த வடிவத்திலே காட்சி கொடுக்கிறார். அப்படி உயர்வு இந்த சாலக்கிராம கல்லுக்கு உண்டு. நாம எங்கேயோ சாலக்கிராம பெருமான சேவிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் இதை தெரிவிக்கணும்னு தோன்றியது. அந்த பெருமான் சாலக்கிராம மூர்த்தியாக கிடைப்பது இந்த காளாகண்டகி என்கிற இடத்துல தான். ஜொம்சத்திலிருந்து மேல பகவானை தரிசிக்க போகும்போது இந்த கண்டகி நதி ஓரமாகத்தான் செல்ல வேண்டும். பார்த்தாலே ரொம்ப அழகான காட்சிகள். ஒரு பெரிய கார்ஜ், உலகத்திலேயே மிக ஆழமான பள்ளத்தாக்கு இதுதானா, வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் கார்ஜ்னு தெரிவிக்கிறார்கள். 2 பக்கம் மலைகள் இருக்கும், நடுவில் கீழே கண்டகி நதி ஓடிக்கொண்டிருப்பாள். முன்காலத்தில் கண்டகி மேலே ஓடி இருக்கணும், அப்புறம் அதை அரிச்சு 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 மலையினுடைய ஓரங்களை அரிச்சு இரோஷன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படி அரிச்சு அரிச்சு உள்ளே போய் ஆழத்தில் கண்டகி நதி ஓடிக்கொண்டிருக்கிறாள். நாம் அதற்கு பக்கத்தில் அழகான பாதையிலே மேலே ஏறி செல்லுகிறோம். போகும்போது காக்கபேனி அப்படின்னு ஒரு இடம் கண்ணில் படும். காக்கைனா பித்திருக்கள் காக்கை வடிவத்தில் வந்து நாம கொடுக்கக்கூடிய பிண்டங்களை ஏற்றுக்கொள்வார்களாம். இந்த இடத்துல பிண்ட பிரதானம் பண்ணுவதற்கு, பித்திருத்தர்ப்பணம் பண்ணுவதற்கு பெருமை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அந்த கண்டகி நதி, சாலக்கிராம மூர்த்திகள். நாம இறங்கி எடுக்க தெரிஞ்சாலும் எடுக்கலாம், இல்லை அதற்குன்னு தெரிந்தவர்கள் அந்த ஊர் மக்களை பிரார்த்தித்தால் அவர்களும் அந்த சாலக்கிராம மூர்த்தியை எடுத்து கொடுப்பார்கள் மரியாதையோடு. அது ஒன்றும் விற்பனைக்கான பொருள் அல்ல. நமக்கு வேண்டிய தேவைக்கு என்னவோ அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதை எல்லாத்தையும் தரிசித்து கொண்டு மேலே சென்றால் பகவானுடைய சன்னிதானத்தை சென்று அடைகிறோம். சாலக்கிராமம் அடை நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சுக்கு திருமங்கையாழ்வார் உபதேசம் பண்ணுகிறார். நாமும் நெஞ்சுக்கு உபதேசம் செய்து கொண்டு மலையேறி செல்வோம்.